ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சைட்டை பற்றியும் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நம்மளோட சைட் நேம் mocktoofficer.in அப்படின்ற வெப்சைட். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ். ஸோ நம்மளோட சேனல், நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து அரௌண்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இந்த எடிட்டோரியல் கோர்ஸில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு எடிட்டோரியல் வெக்காப்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இந்த கோர்ஸில் கொடுத்துட்ருக்கோம், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில், மார்ச் மந்த்லேருந்து நாங்கள் இதில் கண்டென்ட் கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் பிடிஎஃப்மே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். குவிசஸ்மே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டேப் இருக்கும். நீங்கள் குவிசஸ் படிச்சுட்டு குவிசஸ்மே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவிஸ் அப்படின்றதுமே கண்ணா பின்னான் குவிஸ் கொடுக்காம எப்படி ஸ்ட்ரக்சராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான கோர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற நியூஸ் அனாலிசிஸ் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நம்மளோட பிடிஎஃப் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் கண்டென்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிடிஎஃப் அந்தளவுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அரௌண்ட் ஜூன் மீட் இல்லைனா வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்து இதுலேயுமே நாங்கள் குவிசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 63 மாணவர்கள் வந்து இதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வெக்காபுலரி கோர்ஸுமே அரௌண்ட் 70 மெம்பர்ஸ், 72 பீப்புள் வந்து என்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. தினமும் அவங்க பிடிஎஃப் படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிகினர் ரீசனிங் வீடியோ கோர்ஸ் அப்படின்றதுமே கொடுத்துருக்கோம். இதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. இதுல எப்படி அப்படின்னா, நாங்கள் இப்போதைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோஸ் அப்படின்றது ஒரு டாப்பிக்குமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இது மாதிரி குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கோர்சஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம சைட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் ஆர்சி கோர்ஸ், இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ மினிமம் ருபீஸாக 14 ருபீஸ் வச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் லெவலில் எடிட்டோரியல் வருதுல, மெயின்ஸ் லெவலில் இருந்து கொஷின்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு குவிஸ் ஃபார்மெட்டில் இங்கே கொடுப்போம். பிடிஎஃப் ஃபார்மெட்டும் இருக்கும், குவிஸ் பிடிஎஃப்மே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீ கோர்சஸ் போதும் அப்படின்றவங்க ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட வெப்சைட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் 24x7 டவுட் டிஸ்கஷன் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், இது இப்போ டெய்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம், வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டெலகிராமில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைச்சிரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரீ அண்ட் பெய்ட் கோர்சஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, கோர்சஸை வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கோர்சஸை, ஃப்ரீ கோர்சஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Hey all, I'm Vasuki. Today நம்ம மார்க் ஆஃபீஸர் சேனலில் ஜூன் 23யோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஏபி நியூஸ். த இண்டெக்ஸ் ஆஃப் எலைட் கோர் இண்டஸ்ட்ரீஸ் ரைஸ் ஆகிருக்கு. கோர் இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோ ரைஸ் ஆக முடியுமோ அவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு. ட்ரைவன் பை ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் சிமெண்ட், ஸ்டீல், கோல் அண்ட் ரெஃபைனரி ப்ராடக்ட்ஸ். Coal industry contribute 40.27% of IIB month-on-month growth observed for cement, steel, coal, refinery productsல month-on-month growth ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி செக்டார் சப்போர்ட்டிங் எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷனுக்கு இன்னும் சப்போர்ட்டிங்காக இருக்குது. யார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எனர்ஜி செக்டார்ஸ். ஃபர்டிலைசர், நேச்சுரல் கேஸு, எலக்ட்ரிசிட்டி ரிமைன்டு அதே சேம் பொசிஷன்லேயே இருக்காங்க. ரிஃப்ளெக்டிங் பேலன்ஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கோல் இண்டஸ்ட்ரி, அதாவது கோர் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது போக நம்மளோட க்ரோத்துக்கு என்னென்ன செக்டார்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, லைக் சிமெண்ட், ஸ்டீல், கோல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். இதுலேருந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸில் யார் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரியும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அப்டேட்டை பார்த்துடலாம். நம்ம மார்க் டு ஆஃபீஸர் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி, வீக்லி, மந்த்லி பிடிஎஃப் ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்குது. அண்டு வெப்காப்ஸ் டெய்லி, வீக்லி, மந்த்லி அதுவும் ஃப்ரீயாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் போய் மார்க் டு ஆஃபீஸருங்கிற வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இங்கிலீஷ் ஆர்சி கோர்ஸு 49 ருபீஸ்க்கு ரன் ஆகிட்டுருக்கு. அது போக ரீஜனல் லாங்குவேஜான நம்மளோட தமிழில் கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்மளோட வெப்சைட்டில்
லான்ச் பண்ண போகிறோம் வீடியோ கோர்ஸு. ஆல்ரெடி இனிஷியலாக லான்ச் பண்ணிய கோர்ஸு அண்டு வீடியோஸும் அப்கமிங்கில் உங்களுக்கு வர ஐபிஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் கிளர்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் அமாங் பேமெண்ட் பேங்க்ஸ் இன் ஆர்பிஐஸு இன் ஆர்பிஐயோட பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் 2024 அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஃபினான்ஷியல் இயர் 2023 to 2024 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இது ஆர்பிஐ ரிப்போர்ட் தான் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025க்கும் ஸ்பெஷல் மென்ஷனான 2023 to 2024க்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பேமெண்ட் பேங்க்லேயே எல்லா பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் செக்யூர் பண்ணியிருக்கிறது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தான் சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் ஆர்பிஐ ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க டிஜிட்டல் பேமெண்ட் எக்ஸ்பென்ஷன் அண்டு டீப் ரூரல் பெனட்ரேஷனை இன்னும் அச்சீவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட்டில் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2.0 crore இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்சஸ் அண்டர் ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு கீழே டு என்கரேஜ் ரூஃப்டாப் சோலார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரினியூவல் எனர்ஜி இனோவேஷன்ஸ். ரினியூவல் எனர்ஜினாவே நம்மளுக்கு தெரியும், சோலார் இனோவேஷன் எல்லா எனர்ஜிஸ்க்கு கீழே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் சேலஞ்சஸ், ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்கெல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும், அவங்கள இன்னும் மேம்படுத்தி கொண்டு வாங்கிறதுக்காக 2.3 crore அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி. இதில் ரூஃப்டாப் அண்ட் டிஆர்இ டெக்னாலஜிஸே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் க்ளீன் எனர்ஜி சொல்யூஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி. நெக்ஸ்ட் நியூஸு, இந்தியன் நேவி வில் கமிஷன் லேட்டஸ்ட் ஸ்டெல்த் ஃபிரிகேட் தமிழ் இன் ரஷ்யா கலிங்கிரேட் இன் ரஷ்யாவில் என்ஹான்சிங் மேரிடைம் காம்பேக்ட் ஹெலி கேப்பபிலிட்டிஸை இன்னும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக நம்மளோட இந்தியன் நேவி கமிஷன் பண்ணுறாங்க லேட்டஸ்டான ஃபிரிகேட் ஒன்று. நேம் தமிழ் கலிங்கிரேட் ரஷ்யாவில் வச்சு. இது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டு மல்டி ரோல் ஸ்டெல்த் ஃபிரிகேட்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்டு நேவலை யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் நேவல் டிப்ளமேசி அண்டு குளோபல் கார்ப்பரேஷனை இந்த ஸ்டெல்த் ஃபிரிகேட்டில் கமிஷன் பண்ணி ஷோகாஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவி அதோட பேர் என்ன, தமிழ் ஃபிரிகேட்டு, ரஷ்யாவில் வச்சு இனிஷியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, பிஎஸ்என்எல் சாஃப்ட் லான்ச் குவாண்டம் 5G FWA சிம் ஃப்ரீ ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் ஆக்சஸ் ஆஃபரிங் ஃபைபர் லைக் ஸ்பீட்ஸ் ஓவர் 5G ஹைதராபாத் அம்ரித் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, இந்த நியூஸில் பிஎஸ்என்எல் ஒரு லான்ச் பண்ணுறாங்க. இண்டிஜீனியஸான குவாண்டம் 5G சிம் ஃப்ரீ ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஹை ஸ்பீடு கனெக்டிவிட்டி வித் ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அது போக பாரத் நெட்டு அண்ட் டிஜிட்டல் இந்தியா ஆப்ஜெக்டிவ்ஸை நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அன்சர்வ்டு ஏரியாஸ்க்கெலாம் குயிக்காக போய் நம்மளோட நெட்டு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் புஷ் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸ்லாம் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் மெயினாக இந்த சிம்லெஸ் 5G ஃபிக்ஸ்டு ஆக்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார், பிஎஸ்என்எல். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி நியூஸு, என்எல்சி இந்தியா ரினியூவபிள்ஸ் லிமிடெட் வின் பண்ணுறாங்க TNGECL 3 ஸ்டாண்டபிள் பேட்ரி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரேஜ் சிஸ்டம்க்கு கீழே என்எல்சி இந்தியா ரினியூவல் எனர்ஜி வின் பண்ணுறாங்க. டோட்டலாக 250 மெகாவாட் டு 500 மெகாவாட் ஹார்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கேல் லார்ஜ் யூட்டிலிட்டி ஸ்டோரேஜ் வென்ச்சரஸ் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக என்எல்சி இந்தியா ரினியூவல் லிமிட்டெடுக்கு இந்த வின்னிங்கை அவங்களுக்கு இந்த என்டிட்டி தான் சொல்லி செக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அதை வச்சு செய்கிறாங்க. பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான் அதை கொடுக்குறாங்க. ரிசீவ் பண்ணுறவரை என்எல்சி இந்தியா ரினியூவல்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், ஐஐடி மெட்ராஸ் அண்ட் STL அன்வைல் பண்ணுறாங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோர் ஃபைபர் டெஸ்ட் பெட்டு
4.07 kilometer underground to 1.20 kilometer area to accelerate optical communication ரிசர்ச்சுக்காக அண்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே இதை பண்ணித்தராங்க. யார் யார்? ஐஐடி மெட்ராஸும் எஸ்டிஇஎல்லும் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. மல்டி கோர் ஃபைபர் டெஸ்ட் பெட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ரிசர்ச்சை இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தரணும், என்ஹான்ஸ் பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் நியூஸ். To reduce dependence on China, India rolling out 3,500 to 5,000 crore initiative to boost domestic rare earth minerals and magnet production. ஆல்ரெடி ரேர் earth மினரல்ஸ்க்கு நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரேர் earth மினரல்ஸ் எவ்வளோ, அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 30. அதுக்கு கீழே ரேர் earth மினரல்ஸை பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக சைன் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவும் நம்ம இந்தியாவும். அதே தான் இப்போது சைனாவும் இந்தியாவும் சைன் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ணி ரேர் earth மினரல்ஸ் அண்ட் மேக்னெட்டிக், அவங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இவங்க ரேர் earth மினரல்ஸ், 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைனா அண்ட் இந்தியா ரேர் earth மினரல்ஸ் மேக்னெட்டிக் ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3,500 to 5,000 crore அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் WCD மினிஸ்டர் இன்னாகரேட் பண்ணுறாங்க. ஜெண்டர்ட் உமன் சைல்டு டெவலப்மெண்ட், யூனியன் உமன் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இன்னாகரேட் பண்ணுறாங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங் ஹப்பு, நாலேஜ் ஹப்பு, எ போர்ட்டல் டு கைட் ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் பட்ஜெட்டிங், பூஸ்டிங் அலோகேஷன் ஃப்ரம் 0.98 lakh to 4.49 lakh crore சின்ஸ் 2014. இது ப்ரீவியஸாக பார்க்கும்போது 2014 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 4.5 டைம்ஸாக அலோகேஷன் இன்க்ரீஸ், அதாவது 4.5 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.98 lakh crore 4.49 lakh crore இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட்டு, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இதை ரிப்போர்ட் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டு கைட் பை எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ டிராஸ்டிக்காக பட்ஜெட் பூஸ்ட் ஆகிருக்கு, 4.5 டைம்ஸ் பூஸ்ட் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டில் 4.49 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 3rd largest பவர் ஜென்ரேஷன் க்ரோத்தாக பாஸ்ட் 5 yearsல 83% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் அட் க்ளீன் எனர்ஜியில் அண்டு $2.4 billion இன் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் 2024. இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இந்தியா பவர் ஜென்ரேஷன் க்ரோத் ரேட்டில் லாஸ்ட்டாக 5 வருஷம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ 3rd பொசிஷனில் டிராஸ்டிக்காக சேஞ்சஸை கொண்டுட்டு வந்துட்டுருக்கோன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எடுத்து இந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்ம க்ளீன் எனர்ஜி, நிறைய எனர்ஜிஸ் இருக்குது, சோலார் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூயலு, நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம க்ளீன் எனர்ஜியில் மட்டும் 83% இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் பண்ணி இப்போ டிராஸ்டிக் சேஞ்சஸை கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஃபினான்ஷியல் நியூஸு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ப்ரெட் heads to join initiative of major banks to set up digital payment infrastructure production, DPIPன்னு சொல்லுவாங்க. units to curb rising fraud, UPI and ஆன்லைன் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங்லேயும் யூபிஐலேயும் நடக்கிற ஃப்ராடெல்லாம் தடுக்கிறதுக்காக இவங்க டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ ஒரு நிறைய மேஜர் பேங்க்ஸோடு சைன் பண்ணி யூபிஐ அண்ட் ஆன்லைன் ஃப்ராடு பேங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடக்ஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க. இதில் 100 crore ஆர்பிஐ ஹேக்கத்தான் இந்த ஃப்ராடு டிடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஏஐக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேஜர் பேங்க்ஸ் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, ICICI, இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை இந்த ஃப்ராடெல்லாம் தடுக்கிறதுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடக்ஷன் கீழே அவங்கவுங்களோட பார்ட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க நம்மளோட ஆர்பிஐ கூட சேர்ந்து. நெக்ஸ்ட் நியூஸ், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபேஸ்டு பை farm and rural workers dropped to 2.94% in May 2025, attributed to moderating food and fuel prices. Retail inflation
ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபார்மிங் ப்ளஸ் ரூரல் ஒர்க்கர்ஸு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.94% அப்ராக்சிமேட்டாக 3% இன்ஃப்ளேஷனில் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ப்ளஸ் ரூரல் லேபர்ஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் எவ்வளோ ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னா 2.94%. அதுவே ரூரல் லேபர்ஸு 3.24% ட்ராப் அவுட் ஆகிருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில். நெக்ஸ்ட் நியூஸ், நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026 ப்ரொஜெக்டட் டு டிக்ளைன் டியூ டு ஆக்சிலேட்டட் ரீஃபண்ட்ஸ் அண்ட் enhanced salary exemption despite strong gross inflows. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026 டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஸ்லிப் ஆயிருக்கு. ரீசன் வந்துட்டு என்ஹான்ஸ்டு சேல்ரி எக்ஸ்பென்ஷனால் டைரக்ட் கலெக்ஷன்ஸு இது வந்துட்டு பாதிப்பாயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவே பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் அவங்களோட ரிப்போர்ட்டில் க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னால் நெட் டைரக்ட் டேக்ஸ் க்ரோத்து 8 to 10% க்ரோத் ஆகிருக்கு. எந்த என்டிட்டின்னு பார்த்துக்கோங்க, பேங்க் ஆஃப் பரோடா. நெக்ஸ்ட் நியூஸு, டெபாசிட்ஸ் பை இந்தியன் ரெசிடென்ட்ஸ் இன் ஸ்விஸ் பேங்க்ஸ் அதிகமாகிருக்கு. CHF 2.54 பில்லியன் இன் 2024 எக்ஸிடிங் 2018 லெவல்ஸ். கம்பேர் டு 2018 கம்பேர் பண்ணும்போது இப்போ 2024 ஸ்விஸ் பேங்க்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேல்யூனா 2.54 பில்லியன். ஸோ ஆத்தரைஸ்டு இட்ஸ் டஸ் நாட் பிளாக் மணியை வந்துட்டு அதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு பேங்க்கில் அமௌண்ட்டு ரைஸ் ஆனாவே அது பிளாக் மணி அந்த மாதிரி மிக்சடு மணியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்கு எடுக்கும்போது அது டோட்டலாக பிளாக் மணி இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு அவங்க ஸ்விஸ் பேங்க்கு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற, அதாவது ஏர்ன் பண்ணி சம்பாதிச்ச அமௌண்ட்டு தான், ஒரு நல்ல விலையில் எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டு தான் சொல்லி ஸ்விஸ் பேங்க்கு இந்தியன் கவர்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ரெசிடென்ட்ஸ் டெபாசிட் பண்ண அமௌண்ட் மட்டும் 2024 2.54 பில்லியனாக இருக்குது ஸ்விஸ் பேங்க்கில். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் நியூஸு, இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக உத்தரகாண்ட் சிஎம் அவங்களோட பங்கை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு லெவல் யோகா பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட் யார் அப்படின்னா உத்தரகாண்ட் தான். அதுக்காக குளோபல் யோகா அண்டு வெல்னஸ் சென்டர்ஸ்னு உத்தரகாண்டில் இனிஷியேட் பண்ணுறாங்க. இதுக்கு அமௌண்ட்டு 20 lakhs யோகா அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ்க்கும் யோகா அண்ட் நேச்சுரோபதி ரிசர்ச்சுக்கு 10 lakhs அலோகேட் பண்ணுறாங்க. 5 நியூ யோகா ஹப்ஸ் 2030 நாங்கள் கொண்டு வந்துருவோன்னு உத்தரகாண்ட் ஃபஸ்ட்டு டைமில், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமில் யோகா பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிஎம் மோடி லான்ச் பண்ணுறாரு இனாகரேஷன் 105 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு 18,600 கோடி அண்ட் அன்வெயில்டு ஒடிசா விஷன் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஸ்டேட் டுவர்ட்ஸ் $500 billion எக்கனாமி 2036 $1.5 trillion by 2047. ஸோ இந்த நியூஸில் என்ன வராங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அமௌண்ட்டு அலோகேட் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னா ஒடிசா விஷன் டாக்குமெண்ட்ஸ்க்காக 18,600 கோடி 105 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு சைன் பண்ணி அசைன் பண்ணுறாரு அவங்களுக்கு. இதில் நம்மளோட எக்கனாமி 2036 $500 பில்லியனாகவும் 1.5 ட்ரில்லியனாகவும் 2047 இருக்கும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்துட்டு நம்ம க்ரோத் ஆகும்னா வாட்டர், இரிகேஷன், ஹைவேஸு, ரயில்வேஸு, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு இதில் நம்ம க்ரோத் ஆகும். அது போக பரபுத்ரா ஆதித்யா கிராம் யோஜனான்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒடிசாவில் இருக்கிற ஹெரிட்டேஜ் கல்ச்சரம், ஒடியா ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரம் டூரிசம்லாம் இன்னும் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்லி இந்த பரபுத்ரா ஆதித்யா கிராம் யோஜனா லான்ச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸு, டைமண்ட் லீக்கில் பாரிஸ் டைமண்ட் லீக்கில் நீரஜ் சோப்ரா மெடல் வின் பண்ணியிருக்காரு. அதோட மீட்டர் பார்த்துக்கோங்க 88.16 மீட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக இந்த பாரிஸ் டைமண்ட் லீக்கில்
மெடல் வின் பண்ணி தான் நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு நேம் வந்துட்டு கொண்டு வந்தார். அதாவது இவ்வளோ சர்டைன் மீட்டரில் ஃபஸ்ட்டு டைமாக வின் பண்ண ரொம்ப பாப்புலரைஸ் ஆன கேம் இவருக்கு இந்த பாரிஸ் டைமண்ட் தான். எகைன் இதுலேயே இவர் வின் பண்ணியிருக்காரு. எவ்வளோ மீட்டர்னா 88.16 மீட்டர். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானரு. சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 23 ரைட்டர்ஸ்க்கு யுவா புரஸ்கர் அவார்டு, அதுவே 24 ஆத்தர்ஸ்க்கு பால் புரஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. லிட்ரஸியில் அவங்களோட பங்கு எவ்வளோ வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்த அவார்ட்ஸில் அவங்களுக்கு அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. என்னென்ன அவார்ட்னா, யுவா புரஸ்கார் 23 யங் ரைட்டர்ஸ்க்கு, பால் புரஸ்கார் 24 ஆத்தர்ஸ்க்கு. ஸோ இதில் அவார்டு எவ்வளோ அமௌண்ட்டை கொடுப்பாங்கன்னா 50,000 அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அது போக ஒரு காப்பர் ஒரு மெடல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ். வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க June 21. அதோட தீம் சீபெட் மேப்பிங் எனேபிளிங் ஓஷோன் ஆக்ஷன், அதுதான் அதோட தீமு. நெக்ஸ்ட்டு யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. யோகா டே ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டு யோகா பாலிசி இனிஷியேட் பண்ணாங்கன்னு சொன்னேன். அது என்ன ஸ்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா 11th இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க June 21, 2025. யுனைடெட் நேஷன் டிசைனு தீம் வந்துட்டு யுனைடெட் நேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு இதை 177 நேஷன்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக 2014 11th டிசம்பரில் இதை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்டு. இந்தியா மெயின்டைன்டு பொசிஷன் வேர்ல்டு டாப் டெசிக்னேஷன் ஃபார் கிரீன்ஃபீல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2024. 15 இன் ஓவரால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளோட இந்தியா வேர்ல்டுலேயே டாப் இருக்குது. டோட்டலாக அதோட வேல்யூ $27.6 பில்லியன் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி டாப் பொசிஷனில் இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரசைஸ்தரா 1 கிரேடுன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அதில் சண்டிகர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டிகர் தான் டாப் சென்டர் ஸ்கூல்ஸ் அச்சீவ் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. ரேங்கிங் ஃபஸ்ட்டு சென்டர்ஸ் PGA 2.0 ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் இண்டெக்ஸ் 2022 to 2024. மேகாலயா தான் இருக்கிறதுலேயே லோயஸ்ட்டுன்னு சொல்லி ரேங்க் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சண்டிகர், லோயஸ்ட்டு மேகாலயா. ஸோ டுடே செஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் லேர்ன் பண்ண நம்ம மார்க் 2 ஆஃபீஸர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்டு ஹிந்து வெக்கப்ஸ் அண்ட் ஆல் கோர்சஸ் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணால் மார்க் 2 ஆஃபீஸர் வெப்சைட்டில் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸு இங்கிலீஷ் கோர்ஸு 49 rupeesக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்டேட்ஸ் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க டெலகிராமில் மார்க் 2 ஆஃபீஸர் சேனலுங்கிற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே டியூன்டு.